புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக பொதுமக்களுக்கு தெரியாத எண்களில் அழைப்புகள் வருவதாகவும் அவ்வாறு வரும் அழைப்புகளில் புதுச்சேரியில் லாட்டரி அதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சமூக சேவை பிடித்துள்ளதா என சர்வே எடுக்கின்றனர். இந்நிலையில் இதுகுறித்து காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த இளைஞர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து கூறுகையில், தனிநபர் தொலைபேசி எண்கள் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுவதாகவும், குறிப்பாக வாக்காளர் பட்டியல் திருத்தம் பணிக்கு செல்போன் எண்களை கொடுத்த பிறகுதான் இதுபோன்ற அழைப்புகள் வருவதாகவும், இதனால் பண மோசடி உள்ளிட்ட சைபர் கிரைம் குற்றங்கள் நடைபெற வாய்ப்புள்ளதாகவும், தனிநபர் தகவல்கள் திருடப்பட்டது குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்துள்ளதாக தெரிவித்தனர். எங்கள் தனி நம்பரோட செல்ஃபோன் நம்பரையோ இல்லை எங்களோட விவரங்களை அவங்க எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் அவங்க எங்கேருந்து இதை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றது தான் இப்போ நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். ஆய்வாளர் அதுக்கு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு அது எந்த சோர்ஸ் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு புதுச்சேரியில் இருந்து பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக சிபிசிஐடி போலீசாருக்கு புகார் கிடைத்தது. அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து கடந்த வாரம் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பாக சட்டமன்றம் அருகே சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின் பேரில் போராட்டம் நடைபெற்றது. மேலும் முதலமைச்சரிடம் நடவடிக்கை எடுக்க கோரி கடிதம் வழங்கப்பட்டது. ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் இதனை கண்டித்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக ரீகன் ஜான்குமார் தலைமையில் சுதேசி மில் அருகே 100க்கும் மேற்பட்ட பெண்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு போலி மருந்து குறித்து முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. மேலும் கையில் போலி மருந்துகள் குறித்து பதாகைகள் வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கடந்த 5 நாட்களாக தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை காரணமாக பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனால் தொகுதி மக்களின் நலன் கருதி இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளரும் சமூக சேவகருமான ராஜாகுமார் தொகுதி முழுவதும் உணவு வழங்கினார். வட்டார காங்கிரஸ் தலைவர் சோமசுந்தரம், மூத்த தலைவர் கோபால், மத்திய மாவட்ட துணைத் தலைவர் தேவன் மற்றும் நிர்வாகிகள் ரங்கநாதன், துளசி குமார், சுரேஷ்குமார், ராமமூர்த்தி, சதீஷ், சங்கர், ரவிக்குமார், சூர்யா, பாலா உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிள்ளைத்தோட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தில் திரு கார்த்திகை உற்சவ விழாவை முன்னிட்டு மகா அபிஷேகம், தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து கோபுரத்தின் மேல் மகா தீப பூஜை நடைபெற்று தீபம் ஏற்றுதல் நடைபெற்றது. தொடர்ந்து அண்ணாமலையார் ஜோதி தரிசனம், சொக்கப்பானை ஏற்றுதல், திருவீதி உலாவும் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் செல்வஞானம், ரமணிகுமாரி குடும்பத்தினர் செய்திருந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆலய அறங்காவலர் குழுவினர், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரப்பாலம் துணை மின்நிலைய வளாகத்தில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மேற்கொள்வதற்கு பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் மூலம் ரூபாய் 68,72,000 மதிப்பீடு செய்யப்பட்டு இப்பணிக்கான பூமி பூஜை முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் நடைபெற்றது. பூமி பூஜை விழாவில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் மரப்பாலம் சந்திரகுமார், துணை மின் நிலையம் செயற்பொறியாளர் ராஜஸ்ரீ, கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் உதவி பொறியாளர் ஜலில், இளநிலை பொறியாளர் கோப்பெருந்தேவி, ஒப்பந்ததாரர் பாஸ்கரன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை தொகுதியில் அடிப்படை வசதிகள் மேம்பாட்டுப் பணிகளை தொடர்ந்து செய்து வரும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், குறிஞ்சி நகர் விரிவு 3 மற்றும் 4வது குறுக்கு தெருக்களில் ரூபாய் 25.68 லட்சம் மதிப்பில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன், துறை அதிகாரிகள், காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 24.10 லட்சம் செலவில் திருபுவனை வரதராஜ பெருமாள் நகர், திருவண்டார்கோவில், ஜெயபிரீத்தி நகர், திருமலை நகர், வலம்புரி விநாயகர் நகர் மற்றும் இந்திரா நகர் வடக்கு லேஅவுட் ஆகிய பகுதிகளில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் முத்துராமன், ஆன்கோ, ஜேசிஎம், மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் நிர்வாகிகள், திருபுவனை திருவண்டார்கோவில் கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் சாலை வசதி மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைத்தல் பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள கணபதி நகர் மற்றும் லட்சுமி நகருக்கு ரூபாய் 17,40,000 மதிப்பீட்டில் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையும், அதனைத் தொடர்ந்து கரசூர் கிராமத்தில் அமைந்துள்ள சுப்ரீம் நகருக்கு ரூபாய் 9,20,000 மதிப்பீட்டில் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையும், சேதராப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள முத்தமிழ் நகர் விரிவிற்கு சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 15,20,000 மதிப்பீட்டிலும் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார் அன்ன பிரபாவதி ஆகியோர் தலைமை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், உதவி பொறியாளர் சத்யநாராயணா, இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், சமூக சேவகர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உட்பட கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் கார்த்திகை தீப திருநாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருக்கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு கோபுரம் மீது தீபம் ஏற்றப்பட்டு பின்னர் சொக்கப்பனை ஏற்றி தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். திருவிழாவின் ஒரு பகுதியாக அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை மகா தீபத்தை முன்னிட்டு லட்ச தீப பெருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து தீபம் ஏற்றப்பட்டு அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர் அன்பு சூர்யா மற்றும் கோவில் அதிகாரிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் டிக்வா புயலின் காரணமாக பெய்து வரும் கனமழையால் பாதிக்கப்பட்ட உழவர்கரை தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில இணை செயலாளர் லாவண்யா தொடர்ந்து 4வது நாளாக பொதுமக்களுக்கு உணவு வழங்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். அதன் ஒரு பகுதியாக ஜே நகர் முழுவதும் உணவு விநியோகம் செய்யப்பட்டது. முன்னதாக பூமியன்பேட்டை, பாவாணர் நகர், லம்பட் சரவணன், புதுநகர், மேரி உழவர்கரை, அருமாத்துபுரம், தக்கக்குட்டை, பிச்சைவீரன்பேட், மூலகுளம் என உழவர்கரை தொகுதியின் பல்வேறு பகுதிகளிலும் உணவு வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அப்பகுதி மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் கேட்டறிந்தார். திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை தீப பெருவிழாவை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கார்த்திகை தீபம் எம்பெருமானுடைய திருச்சபை சன்னிதானத்தில் ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைத்து கோபுரங்கள், ராஜகோபுரங்களில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு சோமாஸ்கந்தர் பெருமானுக்கு சிறப்பு தீபாராதனையும் ஆலய பிரகார உலா செய்து சொக்கப்பனை ஏற்றுகின்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் உபயதாரர் மங்கையர்க்கரசி குடும்பத்தினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும்
திருக்காஞ்சி கிராமவாசிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக சிபிசிஐடி போலீசாருக்கு வந்த புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்து 2 நபர்களை கைது செய்து விசாரணை செய்தனர். அதில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் ஒரு தொழிற்சாலையில் போலி மாத்திரைகள் தயாரிப்பது தெரியவந்தது. மேலும் கடந்த நவம்பர் 26ஆம் தேதி சிபிசிஐடி போலீசார் தொழிற்சாலையில் சோதனை செய்ததில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி மாத்திரைகள் தயாரிக்கும் இயந்திரம் உள்ளிட்டவை இருப்பதை கண்டு அதனை பறிமுதல் செய்து தொழிற்சாலை மற்றும் அதனை சார்ந்த 4 குடோன்களுக்கு சீல் வைத்தனர். இந்த நிலையில் சுகாதாரத்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 48 மணி நேரத்திற்குள் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் கடிதம் கொடுத்து 2 நாட்கள் ஆகியும் முதலமைச்சர் தரப்பிலிருந்து எந்த பதிலும் வராத காரணத்தினால் புதுச்சேரி முழுவதும் பல்வேறு பகுதிகளில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த வகையில் இன்று மணவெளி தொகுதி ஜேசிஎம் மக்கள் மன்ற மணவெளி தொகுதி தலைவர் பெருமாள் தலைமையில் தவளக்குப்பத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக ஜேசிஎம் மக்கள் மன்ற புதுச்சேரி மாநில தலைவர் ரீகன் ஜான்குமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை செட்டிக்குளம் பகுதி சாலை அகலப்படுத்துவதற்காகவும் மற்றும் இவ்வடிவ வாய்க்கால் அமைப்பதற்காகவும் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம் ரூபாய் 48,69,000 திட்ட மதிப்பீடு செய்து அப்பணியை தொடங்குவதற்கும் முருங்கப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமம் சாலையிலிருந்து தேங்காய் திட்டு லங்கூன் வரை சாலையை மேம்படுத்த ரூபாய் 29,52,000 திட்ட மதிப்பீடு செய்து பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்து உரையாற்றினார். சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கில் அரியாங்குப்பம் முதல் வீராம்பட்டினம் வரை சாலை குறுகலாக உள்ளதால் போக்குவரத்து நெரிசல் அடிக்கடி ஏற்பட்டு வருகிறது. அதனால் வீராம்பட்டினம் சாலை செட்டிக்குளம் பகுதியில் சாலையை அகலப்படுத்துவதற்காக அங்கு சாலையோரம் வசித்து வந்த சொந்த வீடு இல்லாத மக்களுக்கு அருகிலேயே மாற்று இடம் கொடுத்து வீடு கட்டுவதற்கு அரசு மூலம் ரூபாய் 5 லட்சம் மானியத் தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் இன்னும் ஒரு வாரத்தில் வந்து சேரும் என்றும் என்ஆர் தலைமையிலான அரசு ஏழை எளிய மக்கள் பற்றி சிந்தித்து செயல்படக்கூடிய அரசு என்பதால் அனைத்து மக்களின் தேவைகளையும் நிறைவேற்றி வருகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் நடராஜன், இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் ஒப்பந்ததாரர், ஊர் முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வீராம்பட்டினம் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 10,000 குடும்பத்துக்கு மேலே அண்ணன் இருக்கிறதுனால ரோடுடைய வசதி பத்தலாம். அந்த அடிப்படையில் ரோடு அகலப்படுத்துறதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்து ரோடு அகலப்படுத்துறது தான் இவங்க இருக்கக்கூடியவங்களுக்கு பக்கத்திலே நமக்கு இடத்த அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு இங்கே இருந்தவங்களுக்கு வீடே இல்லாதவங்களுக்கு அங்கே இடத்த கொடுத்து அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்காக 5 லட்சம் ரூபாய் மானியமும் கொடுத்துருக்குறோம். புதுச்சேரியில் தொடர்ந்து சில தினங்களாக கனமழை பொழிந்து வருகிறது. இதனால் மக்கள் வெளியே செல்ல முடியாமலும் அன்றாட பணிகளை மேற்கொள்ள முடியாமலும் மக்கள் வீட்டினுள்ளே முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மக்களின் நிலையை அறிந்த நமது மக்கள் கழக தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி வழிகாட்டுதலின்படி தட்டாஞ்சாவடி, முத்துலிங்கம்பேட்டை, ராமன் நகர் பகுதியில் நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் முத்துலிங்கப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்கள் உடனிருந்தனர். திருக்கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு உருளையன்பேட்டை கோவிந்தசாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்குமாரியம்மன் கோவிலில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி சாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நமது மக்கள் கழகம் பிரமுகர்கள் ரெனோ, சேகர், பெருமாள் ராஜா,
ரமேஷ், பாரதி, மணிகண்டன், மாரிமுத்து, தினேஷ், கார்த்திக், சசி, சேண்டி, சதீஷ், பிரசாந்த், வினோத், சந்துரு மற்றும் மகளிர் அணியை சேர்ந்த இந்திரா ஆகியோர் செய்திருந்தனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோநகர் வார்டு சாந்தி நகர் 2வது மெயின் ரோடு பகுதியில் 2024-2025 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி ஆய்வு மேற்கொண்டார். புதிதாக அமைக்கப்படும் சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால்களை தரமாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கும்படியும், மேலும் மழைக்காலங்களில் மழைநீர் எளிதில் வெளியேறும் வகையிலும் வாட்டங்கள் அமைத்து பணிகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். ஆய்வின்போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் பழனிராஜா, பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட பிரிவு உதவி பொறியாளர் லூயிஸ் மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் உடனிருந்தனர். வங்கக்கடலில் உருவான ட்விட்டா புயல் புதுச்சேரி மாநில காரைக்காலில் பெரும் சேதம் ஏற்பட்டது. குடிசை வீடுகள் பலத்த சேதமடைந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மற்றும் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் நிவாரணம் வழங்க வலியுறுத்தி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவா சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர், புயல் மற்றும் கனமழையால் காரைக்கால் மிகவும் சேதமடைந்துள்ளது, அதற்கு நிவாரணம் வழங்க வேண்டும். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் ரோட் ஷோவிற்கு அனுமதி கொடுப்பதால் எந்த பாதிப்பும் இல்லை. எதற்காக பயப்படுகிறீர்கள் தெரியவில்லை. ஒரே இடத்தில் கூடினால்தான் பிரச்சனை வரும். ரோட் ஷோவால் எந்த பாதிப்பும் வராது. ஏதாவது ஒரு இடத்தில் தவறு நடந்ததற்காக ஒட்டுமொத்தமாக தடை செய்வது ஜனநாயகத்திற்கு ஏற்புடையதல்ல என கூறினார். சமீபத்தில் நீங்கள் வந்து தாவேக்கல இணைய போதா ஒரு செய்தி வந்தது, அது அதற்காக தான் இந்த முடிவுக்கு இல்லைங்க. மக்கள் முதல்வர் என்ஆர் அவர்கள் தலைமையில் தான் நம்ம அவர் ஒரு ஆதரவாளர் தான் நான். அவர் அப்படி தான் இயங்கிட்டு இருக்கேன். அவர் என்ன முடிவு எடுக்கணுன்றதை பார்த்து தான் என்னோட முடிவு இருக்குங்க. அது வரைக்கும் என்ன முடிவு இல்லைங்க. விஜய் ரோட் ஷோவுக்கு வந்து அனுமதி கொடுக்கலாங்க, தப்பே இல்லை. நாட்டில் அனைத்து மாநிலங்களிலும் இருக்கும் ஆளுநர் மாளிகைகள் ராஜ்பவன் என அழைக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் யூனியன் பிரதேசங்களில் உள்ள துணைநிலை ஆளுநரின் மாளிகை ராஜ்நிவாஸ் என அழைக்கப்பட்டு வருகிறது. சென்னை கிண்டியில் உள்ள தமிழக ஆளுநர் மாளிகையான ராஜ்பவன் பெயரை மக்கள் பவன் என மாற்றம் செய்ய வேண்டும் என தமிழக ஆளுநர் RN ரவி விருப்பம் தெரிவித்திருந்தார். இதனை மத்திய உள்துறை அமைச்சகம் ஏற்ற நிலையில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாடு மட்டுமின்றி அனைத்து மாநிலங்களிலும் உள்ள ராஜ்பவன் பெயர்கள் லோக்பவன் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. லோக்பவன் என்பதற்கு மக்கள் பவன் என்று பொருளாகும். அந்த வகையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை ராஜ்நிவாஸ் என அழைக்கப்பட்டு வந்த நிலையில் நுழைவாயிலில் இருபுறமும் ராஜ்நிவாஸ் என பொறிக்கப்பட்டிருந்த பெயர் பலகை லோக் நிவாஸ் என மாற்றப்பட்டுள்ளது.